यदा ते स्तरङ्गालयं यति तुङ्ग तदैव पद सन्निधौ सेवतां मे इति भूमि भङ्गि दृढादर्शयतो सदा भावये हृदसरोज गुहोतो ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய அதிகாலை வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நம்முடைய வழக்கப்படி செவ்வாய்க்கிழமை நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஸ்லோகத்தை பார்த்துட்ருக்கோம். நம்ம இதுவரை 4 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். நம்ம போன வியாழக்கிழமை அன்னைக்கு 4வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 5வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த 4வது ஸ்லோகத்தில் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே கடற்கரையிலே சந்நிதி கொண்டிருக்கிறார். ஏன் மலையெல்லாம் விட்டு ஊரெல்லாம் விட்டு இந்த கடற்கரையிலே அவர் இந்த சந்நிதியிலே இந்த கடலிலே சந்நிதி கொண்டிருக்கிறார், இதுக்கு ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு ஆதிசங்கரர் யோசிக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு உள்ளத்தில் தோன்றதை ஒரு கவிதையாக போடுறார். அதுதான் 4வது ஸ்லோகம். என்ன சொன்னார்னா, யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி எஞ்சயன் சிந்து தீரையே ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். பராசக்தியின் புத்திரரும் பவித்திரமான தூய்மையானும் நான் முருகப்பெருமான் ஏன் இந்த கடற்கரையில் இருக்கிறாங்கன்னா, எப்பெல்லாம் மனிதர்கள் இந்த சன்னதியை இந்த கடற்கரை அடைகிறார்களோ அப்போல்லாம் அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, முருகப்பெருமானை பார்க்கும்போது அந்த கடலையும் பார்க்குறாங்க. அந்த கடலிலும் பார்க்கும்போது அவர்களுக்கு நாம் இந்த சம்சாரம் என்ற கடலிலே உழன்று கொண்டிருக்கிறோமே, இதிலிருந்து நமக்கு எப்பொழுது விடிவு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா? அப்படி அந்த எண்ணத்திலே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணும்போது முருகப்பெருமான் அந்த கடலை காட்டி, இந்த கடலை போன்ற உங்களுடைய சம்சாரம் என்ற கடலை நீங்கள் கடப்பதற்கு நான் உதவி செய்கிறேன், உன்னை கடக்க வைப்பேன், உங்களை இந்த ஆன்மாக்களை ஜீவாத்மாக்களை இந்த சம்சார சாகரத்தில் கடந்து இறைவனுடைய திருவடிகள் அடைவதற்கு வழி செய்வேன் அப்படின்னு நேற்று சொன்னார். அது முதல் பாடலில் 4வது ஸ்லோகத்தில் சொன்னார். இன்றைக்கி நம்ம 5வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதே கடற்கரையில் அங்கே பக்தர்கள் நிற்கிறாங்க. நேற்று நின்ன மாதிரி நிற்கும்போது அப்போ இன்றைக்கி இன்னொரு விளக்கத்தை சொல்கிறார் ஆதிசங்கரர். அந்த நேற்று சொன்னதுக்கு விளக்கத்தை போலவே இன்னொரு அழகான விளக்கத்தையும் சொல்கிறார். நேற்று என்ன சொன்னார்னா, நீங்கள் சம்சார கடலை கடந்து என்னை அடைவீர்கள்னு சொன்னார். இன்றைக்கி கடற்கரையில் நிற்கிறாங்க. கடற்கரையில் நிற்கும்போது அங்கே அந்த அலைகள்லாம் பார்க்குறாங்க. அந்த பெரிய பெரிய அலைகள் கடலிலே எழும்பி கடற்கரை நோக்கி வருது, வேகமாக வருது, ரொம்ப ஆக்ரோஷமாக வருது. ஆனால் அந்த அலைகள் கரையில் கரையில் மோதும்போது அதனுடைய ஆக்ரோஷம், வேகம், உயரம் எல்லாம் குறைஞ்சி போய் சுத்தமாக அடங்கி போயிடுது இல்லையா? அப்படியே லயம் அதுன்னு சொல்கிறாங்க. லயம்னாக்கா சுத்தமாக அடங்கிறது இல்லை. லயம்னாலே எவ்ரிதிங் வில் சப்சைட், அதெல்லாம் குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இந்த இவ்வளோ பெரிய அலைகள் அங்கே எழுந்து வேகத்தோடு ஆக்ரோஷமாக கடையில் மோதின உடனே, இந்த கடைக்கு வந்த உடனே அது அடங்கி போவதை போல் என்னுடைய பக்தர்கள் நீங்களாம் வந்திருக்கீங்க. உங்களுடைய எல்லா விதமான ஆபத்துகளும் துன்பங்களும் நோய்களும் துயரங்களும் என்னுடைய சன்னதியை என்னை சேதிப்பவர்களுக்கு சுத்தமாக அடங்கி போயிடும், அதுவும் லயம் ஆயிடும் அப்படிங்கிறார். இந்த எப்படி அலைகளெல்லாம் லயமாவதோ கரைக்கு அதே மாதிரி உங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் எல்லா விதமான கஷ்டங்களும் லயமாகிவிடும் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் இந்த கடற்கரையில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு இந்த 5வது பாடலில் அதே அந்த முருகப்பெருமான் அங்கே குடிகொண்டிருப்பதற்கான காரணத்தை 2வது காரணத்தை சொல்கிறார். ஓகே, இப்போ நம்ம முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு போவோம். அழகான ஸ்லோகம். யதாப்ஸ் தேஸ்தரங்கா லயம் யாந்தி துங்கா ததைவாபதக சந்நிதௌ சேவினாமே இதீவோர்மி பங்னீர் நிருணாம் தற்சயந்தம் சதா பாவையே ஹுருத் சரோஜே குஹந்தம் அப்படிங்கிறார். இப்போ
ஹுருத் சரோஜே குஹந்தம் அப்படின்னாரு. ஹுருத்னா இருதயம், இருதயம் இல்லையா? அவர் எங்கே இருக்காங்கன்னா சதா பாவையே அப்படின்னா நான் எப்பொழுதுமே, சதான்னா எப்பொழுதும், பாவையேன்னா உன்னை தியானித்துக்கிட்டே இருக்கேன். எங்கே வச்சு தியானிக்கிறேன்னா ஹிருதயத்தில். அந்த ஹிருதயம் சரோஜே அப்படின்னா அது தாமரை, இருதய தாமரை. ஹிருத் சரோஜான்னா இருதய தாமரையிலே குஹந்தம், நீ குகன் என்ற பெருமையோடு குகப்பெருமானை நான் தாமரையிலே, இருதய தாமரையிலே வைத்து வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அதான் சொல்கிறார். எப்படி அலைகளெல்லாம் அடங்கி போனதோ அதே மாதிரி என் துயரங்களெல்லாம் அடங்கிவிடும், துன்பங்களெல்லாம் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்ப்போம். முதல்ல இப்போ யதாப்தே தரங்கா, யதான்னா எப்படி, அப்தேஸ்னா கடல், கடலில் தரங்கான்னா அலைகள். எப்படி கடலின் அலைகள் யாவும் துங்காகனா பெரிய அலைகளை, பெரிய பெரிய அலைகள், துங்காகனா பெரிய அலைகள், லயம் யாந்தி, இது கரைக்கு வந்த உடனே லயம் ஆயிடுது. லயம்னா அடங்கி ஒடுங்கி விடுகிறது. கடலிலே எழுகின்ற பெரிய பெரிய அலைகள் ஆங்காரமாக ஓங்காரமாக சத்தத்தோடு, பெரிய சத்தத்தோடு வரும். மோதினோன்னு அடங்கி ஒடுங்கும். ததைவ, அதே அந்த மாதிரியே அதுபடியே என்னை தரிசிப்பவர்களுக்கு ஆபாதகா, அவர்களுடைய ஆபாதகனா எல்லா விதமான ஆபத்துகள். இப்போ ஆபத்துகள் அப்படின்னா நமக்கு எத்தனையோ விதமான ஆபத்துகள், உடல் ஆபத்துகள், உடல் ஆபத்துகள், மன ஆபத்துகள், பொருளாதார ஆபத்துகள், உறவிலே ஆபத்துகள், எல்லா விதமான கஷ்டங்களும் சந்நிதோ, என்னுடைய சந்நிதியில் சேவினாம் வணங்குபவர்களுக்கு லயம் யாந்தி, லயம் யாந்தி, லயமாயிடுங்கிறாங்க. எப்படி அலைகள் லயமாவதோ கரைக்கு அதே மாதிரி என்னுடைய சன்னதியில் வரும் பக்தர்களுடைய அனைத்து விதமான துயரங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் தொல்லைகளும் என்னை சேவித்த அடுத்த நொடியே லயம் முடுங்கி லயமாகி அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லி, இது என்று ஊர்மி பக்திகி அப்படின்னா இந்த அலைகள் இப்போ இதை தான் காட்டிக்கிட்டு நான் வருவேன், மோதுவேன், அடங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த அலைகள்லாம் இதை காட்டிகிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த தம் குகம், இந்த முருகன் என்ற மிருகப்பெருமானை சதா எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஹுருத் சரோஜே, என்னுடைய இருதய தாமரையில் பாவையே தியானம் செய்கிறேன் அப்படிங்கிறதான் இந்த பொருள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் முருகப்பெருமான் ஏன் இந்த கடையில் தங்கியிருக்குங்கிறதுக்கு விளக்கம், முதல் விளக்கம் நேற்று பார்த்த முதல் ஸ்லோகத்தில் பார்த்த 4வது ஸ்லோகத்தில் பார்த்தா விளக்கம் வேறு. இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு நான் உதவி செய்கிறேன்கிறாரு. இதில் இந்த பாருங்கடா, இந்த அலையை பாருங்கள், இந்த அலைகள்லாம் எப்படி ஆக்ரோஷமாக உயர்ந்து சொரிய சத்தத்தோட ஆரவாரத்தோட இந்த கரையே உடைக்கிற மாதிரி வருது. ஆனால் கரையில் வந்தவுடனே ஒன்றுமே இல்லாமல் அடங்கி போயிடுது இல்லையா? அதே மாதிரி இந்த 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 சமுத்திரத்தினுடைய இந்த அலைகள் எப்படி அடங்கி போகுதோ அதே மாதிரி என்னுடைய பக்தர்களின் துயரங்களை என்னுடைய சந்ததிக்கு வந்தவுடன் நான் அடக்கி விடுவேன், என்னை கண்டவுடனே தானாக அடங்கிடும் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம கஷ்டங்கள் பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது. இந்த உடல் கஷ்டம் இருக்குது, மன கஷ்டம் இருக்குது, பண கஷ்டம், பொருள் கஷ்டம் இருக்குது, உறவுகளில் கஷ்டம் இருக்குது. எல்லா கஷ்டங்களையும் இது முருகப்பெருமான் நிற்கக்கூடிய வல்லமை உடையவர் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான சொல்லி விளக்குகிறாரு. இதில் முருகப்பெருமானை நினைத்து அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்திலே போய் அந்த கடற்கரையிலே காணும் பொழுது அங்கே அந்த கடலிலேயே நம்ம முருகப்பெருமானை காண்கிறோம். அந்த அலைகளிலே முருகப்பெருமானை காணும் பொழுது அந்த அலைகளுடைய அந்த செயல்பாடுகள் அவருடைய பேரருளை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. அலைகள் வேகமாக மோதுது. ஆனால் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நம்ம வந்தாலும் அந்த அனைத்து கஷ்டங்களும் அவர் சன்னதிக்கு வந்தவுடன் அடங்கி விடுகிறது. இதுக்கு உதாரணம் அவரே ஆதிசங்கரர் தீராத வியாதிகளால் கவலைப்பட்டார். பலவரும் தான் சொல்லுவாங்க. க்ஷயரோகம்னு சொல்லுவாங்க, குஷ்டம்னு சொல்லுவாங்க, சூளை வியாதின்னு சொல்லுவாங்க. அவர் அபிச்சாரம் பண்ணதுனால அவருக்கு தீராத நோய்கள்லாம் வந்துச்சு. அது பரமேஸ்வரன் வைத்தியநாதர், அவருக்கு தீர்க்க முடியாதா? இருந்தாலும் நீ ஜெயந்திபுரம் போ, திருச்செந்தூர் போய் முருகனை பார்த்து அவனை மேலே பாடு, எல்லாம் சரியாக போயிடுங்கிறாரு. ஏன் பரமேஸ்வரன் இதை சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற இந்த 33 வைரங்கள் நமக்கெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் பரமேஸ்வரன்
ஆதிசங்கரர் திருச்செந்தூருக்கு அனுப்பி வச்சார். இல்லாட்டி பரமேஸ்வரர் அங்கே இருந்த இடத்துல அவருக்கு இவரை நோயை துவைக்க முடியாதா என்ன? அவரால் முடியும். ஆனால் இவர் திருச்செந்தூர் வரணும், அவர் மேலே புஜங்கம் பாடணும், அந்த பூஜங்கம் நம்மளாம் அன்னைக்கு பேசணும், அதை நம்மளாம் பாராயணம் பண்ணணும், அதை வைத்து முருகப்பெருமானை நம்மளாம் உள்ளத்தில் வைத்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் கொடுத்தார். அதனால் அதே மாதிரி ஆதிசங்கரர் வந்தார், அந்த பாம்பு ஆதிசேஷனை பார்த்தாரு, அலைகளை பார்த்தாரு, புஜங்கம் பாடினார். பெருமானுடைய அருள் எனக்கு ஒன்றுமே தெரியாதேன்னு வந்தார். நான் ஞான சூன்யம் மாதிரி வந்திருக்கேன், எனக்கு எழுத்து சொல் தெரியாது, பொருள் தெரியாது, கவிதை தெரியாது, வசனம் கூட தெரியாதே, நான் எப்படி கவிதை பாடுவேன்னு சொல்லி அந்த முகத்தை முருகப்பெருமானுடைய அந்த முகத்திலிருந்து அந்த பேரொளியை கண்ட மாத்திரத்தில் அப்படியே ஊற்றன அருவி மாதிரி கவிதைகள் பெருக்கெடுத்துச்சு. அந்த மாதிரி எப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு நெகட்டிவாக வந்தவருக்கு அனைத்தும் பாசிட்டிவாக முடிஞ்சுது. இங்கே அதே மாதிரி இந்த அலைகள் வாங்கிறது ஒரு பெரிய வீரியத்தோடு மோதும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது இல்லையா? அதே மாதிரி துன்பங்கள் அவருடைய நோயெல்லாம் போச்சு. அவருக்கு அதே மாதிரி ஆதிசங்கர பெருமான் எப்படி தன்னுடைய நோய்களிலிருந்து விடுபட்டு அவருடைய தூய்மையான வாழ்க்கைக்கு அமைத்து கொண்டாரோ அதே போன்று முருகப்பெருமானை நாடி திருச்செந்தூர் செல்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் போய் அந்த சன்னதியிலே அவர் முருகப்பெருமானுடைய அந்த முருகங்களை பார்த்து அந்த ஒளியை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கடற்கரையிலே இந்த அலைகள் அடிக்கின்ற வேகத்தையும் அது அடங்கி ஒடுங்குகின்ற வேகத்தையும் பார்க்கணும். இப்போ திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் ரொம்ப ஆரவாரத்தோடு நடக்கும். லட்சக்கணக்கான பக்தர்லாம் வருவாங்க. அது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நடக்கும். அன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் போக முடியுமா, அதை பார்க்க முடியுமான்னு தெரியாது. இப்போல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம், அது வேறு விஷயம். நேராக பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் இந்த அலைகள் திருச்செந்தூரில் கடலிலிருந்து எழும்பி அவருடைய சன்னதி கிட்ட கரையில் சுத்தமாக அடங்கி போகிறத நம்ம டெய்லி பார்க்கலாம், எப்போ போனாலும் பார்க்கலாம். இது எல்லா கடல்லையும் பார்க்கலாம். இருந்தாலும் இதுக்கு ஒரு விசேஷம். அந்த சன்னதியிலே முருகப்பெருமானுடைய அவர் திருவடிகளை நாடி அந்த அலைகள் எல்லாம் அடங்கி விடுகிறன. அதே மாதிரி வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் எல்லா தொல்லைகளும் அடங்கிவிடும் அப்படிங்கிறத அழகாக சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. இது நிறைய விளக்கம் சொல்லலாம். அதனால் இப்போ மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்கிறேன். இதை நீங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. யதாஸ்தே தரங்கா லயம் யாந்திதுங்கா ததைவாவத சந்நிதௌ சேவினாமே இதீவோர்மி பங்னீர் நிர்ணாம் தச்சகந்தம் சதா பாவையே குரு சரோஜே குஹந்தம். அந்த குகப்பெருமானே ஏன்னா குகம்னா அந்த குகைன்னு ஒன்று இருக்குது. அவர் குகன் அப்படின்னாலே இந்த குகையில் வாழ்கிறார். இந்த என்ன குகைனா மனக்குகை. எல்லாருடைய மனதிலே முருகப்பெருமான் வாழ்கிறார். அதனால் குகன்னு பேர். அந்த குகப்பெருமானே என்னுடைய இருதயம் அப்படிங்கிற அந்த குகையாகி அந்த குரு சரோஜே அப்படின்னா இருதய தாமரையிலே வைத்து நான் அவரை வணங்குகிறேன். அந்த இருதயத்திலிருந்து அவரை நான் என்றைக்கும் எடுக்க மாட்டேன். அவர் என்றைக்கும் அங்கே இருப்பார். எனக்கு எல்லா அருள்களையும் செய்து கொண்டு என்னை வாழ வைப்பார் அப்படிங்கிறது தான் அழகாக இந்த ஸ்லோகம் சொல்லுது. இத்துடன் இந்த ஸ்லோகத்தின் பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இன்னும் சிவபெருமானுடைய பேரருட்கருணையும் முருகப்பெருமானுடைய கடாட்சமும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவண பவாய நமக.